ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாட்டு இருக்கு. கதை சொல்ல அண்ணன் இருக்காரு. கதையோட கான்செப்ட் பண்ண கிழக்குவாசி சந்திரன் இருக்காரு. இது Black Sheep's கதை கதையாம் கான்சர்ட் ஆம். For tickets, visit blacksheepindia.com and bookmyshow.com. அப்படியே மீன் பிடிச்சு ஊர் சுத்தினே வருஷ 4 ஓட்றத குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 ரூபாய் தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை. நான் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக சினிமாவில் ரொம்ப ஆர்வமுள்ள இருந்தேன். எனக்கு என்னோட நண்பர் ஈகே முருகன், அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். அவர் என்னை 10 ஆண்டு காலமாக ஒரு என்னை ஃபாலோ பண்ணி, சார் நம்ம ஒரு படம் பண்ணலாம், சினிமா பண்ணலான்னு. இல்லைப்பா என்னை விட்டுடு, எனக்கு வேணாம், ஐடியா இல்லைண்ணா. இல்லை சார் நான் கதை சொல்கிறேன், இந்த கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறது உங்கள் விருப்பம் அப்படின்னாரு. அதனால் அவர் ஒரு நாள் கூப்பிட்டேன், வாப்பா கதை சொல்லுப்பான்னு. இந்த கதையை கேட்ட உடனே அடுத்த செகண்டு இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம பண்ணலாம்பா, அருமையான ஒரு கதை, அதாவது ஒரு காமெடி, ஒரு ஆர்ஆர் சூப்பர் கதை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் அந்த கதை எடுக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணேன். அதற்கு முதல்ல அவர் நன்றி. இந்த விழாவுக்கு திரை ஜாம்பவான்கள் அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஆள். நான்லாம் அவங்க முன்னாடி நிற்கிறதே பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய மேடையில் இங்கே முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம தமன் சார் ஹீரோ, அவரை பாராட்டே ஆகணும். ஏன்னா அவர் உண்மையிலே ரொம்ப 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 அவர் என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப உழைச்சிருக்கார் அந்த படத்துக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் எனக்கு கூட இருந்து எல்லாமே பண்ணி, இப்படி பண்ணுங்கள் சார், அப்படி பண்ணுங்கள் சார், படம் பிரமாதமாக வரணும், நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். கூட கேமராமேன் பாண்டியன் சார், அவரும் பார்த்தீங்கன்னா கேமராவில் கலக்கியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லாம், சாங்லாம் சூப்பராக பண்ணார். அவருக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அதே மாதிரி இசையமைப்பாளர் குறிப்பாக சொல்லணும், அமராசிவி சார். சார் ரொம்ப பிரமாதமான ஒரு இசை, சூப்பராக பண்ணியிருக்காரு. உண்மையிலே இந்த பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையான ஒரு சாங்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தது சொல்லுங்கள், ரொம்ப பிரமாதம். மற்றபடி டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, ஹீரோயின் சுவேதா டாரத்தி இன்னமும் ஒரு ஃபேமிலியாக பழகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு இது அப்ரோச் அவங்களது. மற்ற எல்லா டெக்னீஷியன், சன் மாஸ்டர் எல்லாமே, டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் சார் ரொம்ப அருமையாக கூட ஒர்க் பண்ணி நல்லா அருமையாக பண்ணாங்க. எல்லாருமே இந்த பார்க் படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு இந்த படத்தை பற்றி மேலும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நல்ல முறையில் சொல்லி எங்களுடைய படத்தை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தியாகதுரத்தில் அரசு பள்ளி ஆசிரியராக இருந்து தற்போது ஓய்வு பெற்று உள்ளேன். எனக்கு பள்ளி ஆசிரியராக இருக்கும் பொழுதே பாடல் ஆசிரியராகவும் படத்தில் வர வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது. அந்த கனவிற்காக என்னுடைய நண்பர் ஈகே முருகன் அவர்களிடம் என்னுடைய கனவை சொன்னேன். 10 ஆண்டுகளுக்காக ஒரு பழக்கம் எனக்கு. அவரிடம் சொன்னேன், சரி உன்னுடைய கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொல்லிட்டு ஒரு 2 படங்களில் என்னை அறிமுகப்படுத்தி விட்டார். அந்த 2 படத்தில் பாடல் எழுதும் பொழுது எனக்கு அந்த பாடல்கள் சிறப்பாக இருந்தது என்று சொல்லி கண்ணதாசன் அவார்டு வழங்கினார்கள். அதன் பிறகு இந்த படத்தில் 3 பாடல்கள் நீங்கள் தான் கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று அவரும் நம்முடைய தயாரிப்பாளர் அவர்களும் எனக்கு அந்த பெரிய வாய்ப்பை கொடுத்தார்கள். அவருடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும், இந்த பாட்டால் இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் யோசித்து அதை சிறப்பாக நான் எழுதியதாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. கண்டிப்பாக இந்த பாட்டு நல்ல வெற்றி அடையும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் நம்ம டைரக்டர் இருக்கார். அவர் ஒரு தேவதை ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு சொன்னார், சுச்சுவேஷன் சொன்னார். ஒரு பாட்டு தேவதை விட அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அவருடைய கற்பனையில் ஹீரோவுடைய கற்பனையில் பாடுறதா ஒரு பாட்டு எழுதுன்னு சொன்னார். அதனால் தேவதை தான் அழகு, அதுக்கு மேலே ஒரு அழகுன்னா என்ன எழுதுறதுன்னு யோசித்தேன். சரி அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதையும் இல்லை அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கு அடுத்தது சாலையில் அவன் நடந்தால் பாலையில் பூ பூக்கும், சூரியனும் பார்த்து சுருண்டுட்டான் நேற்று, பஞ்சுமாக ஜொலிப்புல தான் மேகத்தில் மறைஞ்சானே என்றெல்லாம் அப்படி எழுதினேன். அது எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது என்கேஜ்மெண்ட் சாங் ஒன்று சொன்னார்.
என்கேஜ்மெண்ட் சாங் வந்து அது போல் காதலை பொத்தி வச்சேன், கதையைத்தான் உருட்டி வச்சேன், கடிவாளம் போடத்தானே கைப்பிடிச்சேனேங்கிற மாதிரி ஆரம்பித்து அந்த டிவி அந்த சேனல் பாக்ஸு செட்டப் பாக்ஸு இன்ஸ்டாகிராமில் இன்பம் தரோம் அது அடுத்தது அது போல் வந்து அதை அந்த பாடலை வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி எழுதினேன். அதுக்கு பிறகு என்ன சொன்னார், நம்ம தயாரிப்பாளரும் இயக்குனரும் இந்த ஐட்டம் சாங் அங்கே இருக்கிற இளைஞர்களை எல்லாத்தையும் தியேட்டருக்கு கொண்டு வரணும், அதை போல் எழுதுங்க, அந்த ஒரு இது தியேட்டருக்கு அவங்க இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம படம் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், இளைஞர்களை வந்து கொண்டு வரணும்னா அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுடைய எதில் மூழ்கியிருக்காங்க, தன்னுடைய காலத்தை எதில் கழிக்கிறாங்க, வேஸ்ட்டாக கழிக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இதில் தான் அவங்களுடைய காலத்தை பொழுது போய்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதனால் அங்கேருந்தே அவங்களை ஈர்த்துட்டு வரணும்னு நினச்சி அங்கேருந்து அது அந்த ஃபேஸ்புக்கில் என்ன போல் யாரும் இல்லை அப்படின்னு ஆரம்பித்து, ட்விட்டரில் தூது அனுப்புங்க தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாட்ஸ்அப்பில் போய் எனக்கு இப்போ கணக்கு இல்லை, ரெண்டாவது இன்ஸ்டாகிராமில் வந்தால் இன்பம் தரேங்கன்னு சொல்லிட்டு அது போல் வந்து அதை செஞ்சுக்கிறேன். அதை விட இன்னொரு அதில் ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய இடுப்பை வந்து கவிஞர்கள் வந்து எல்லாமே பெண்களுடைய இடுப்பை வந்து வர்ணிப்பாங்க. அந்த வகையில் எப்படிலாம் வர்ணிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொடியடையால், மெல்லிடையால், நூலிடையால், அப்புறம் அதையும் தாண்டி ஒருத்தன் என்ன சொல்கிறான், இல்லாத இடுப்பால் இடிக்காத நீ என்ன அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அது போல் இருக்கும்போது நாம் வந்து ஒரு இடுப்பை வந்து வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு பாட்டை கொஞ்சம் எழுதுனா நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு என்ன எக்ஸை வந்து இடுப்பாகவும் ஒய்யை வந்து காலாகவும் வைத்து அந்த தேகத்தை உருவப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அதனால் வந்து ராக்கெட்டு போல வேகம்தான் கூடும், எக்ஸ்ஒய் தேகத்தை நீ பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். அது இந்த இளைஞர்களுக்கு வந்து நல்லா கண்டிப்பாக அது பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த பாட்டுக்கு நல்ல இசையை கொடுத்த எனது நண்பர் அவர் ஹம்ரா சிவி செமையாக இசை கொடுத்தாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை, எல்லாத்தையும் வந்து அது கவர் வகையில் இருக்குது. அதே போல் அந்த பாடல்களுக்கு சுரேஷ் மாஸ்டரு அந்த ஹீரோயின் ஹீரோ எப்படி நடிச்சிருக்காங்க, சும்மா பயங்கரமாக எழுத்து வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இதுவரையிலும் அவங்க இது போல் நடித்து நான் பார்த்ததில்லை. இந்த படத்தில் அந்த அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதுக்கு பிறகு இன்னும் பல படங்களில் அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் வந்து இசையமைப்பாளர் இசை மேதினை கூட அவர் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த அளவுக்கு இசையை கலக்கியிருப்பார். அதனால வந்து அவர் இனிவரும் காலங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய இசையமைப்பாளர்களில் அவரும் ஒருவராக திகழ்வார் என்று என்னால் சொல்ல முடியும். அதனால் வந்து எனது நண்பர் கு கார்த்திக் சார் வந்திருக்கிறார், அவர் மகிழ்ச்சி. பேரரசு சார், சிங்கமணி சார் அவர்கள், அடுத்தது உதயகுமார் சார் அவர்கள், அன்பு சார் அவர்கள், எல்லாமே எனக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து சொல்ல முடியும், டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல ஓரிரு வார்த்தைன்னு சொன்னாங்க, அதனால் நான் அதிகமாக சொல்கிறதுக்கு முடியல. இந்த படத்தை நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும். நாங்கள் வந்து ஒரு பார்க்குங்கிற ஒரு அழகான தேரை உருவாக்கி ஆகஸ்டில் அதை ஓட விடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த படத்துக்கு நீங்கள் எல்லாரும் வந்து கண்களால் கவர்ந்து இழுத்து அவங்க உள்ளத்தில் நிறுத்தி அந்த படத்தை வெற்றிகரமாக ஓட வைக்க இந்த பத்திரிகையாளர் அவர்களும் இதில் ஊடக நண்பர்களும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற வேண்டும் என்று சமூக வலைத்தளங்களில் உள்ளவர்களும் இதை வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.